இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ் பொங்கல் ஆஃபர் 2024 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 பொங்கல் 2024 அன்றைக்கி தான் இந்த வீடியோ போடுறேன். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். அதோட டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். பிகினர் கோர்ஸ், அட்வான்ஸ்டு கோர்ஸ், மாஸ்டர் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்டு நெட்வொர்க்கிங் சொல்லலாம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ்லேருந்து மாஸ்டர் லெவல் கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, நான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லைங்க நான் வந்து அதில் மாஸ்டர் ஆகணும், நான் வந்து அந்த ஷாப்பை ரன் பண்ண போகிறேன், இல்லை அந்த சர்வீஸ் இன்ஜினியர் ஃபீல்டுக்குள்ளே போக போகிறேன், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் அதில் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் சரி, இந்த 3 கேட்டகரியாகவும் தான் இந்த கோர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நீங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை அது ரிலேட்டடாக ஷாப் வைக்க போகிறீங்க, அந்த ரிலேட்டடாக சேல்ஸ் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இது தான் 9585006736. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த கோர்ஸுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா? ஏஜ் லிமிட்னு எதுவுமே இல்லை. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா 3 கேட்டகரியாக நான் கோர்ஸை வச்சுருக்கிறேன். அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஜாபுக்கு நான் போயிட்டு இருக்கிறேங்க, இல்லை வேலை தேடிட்டு இருக்கேன், இப்படி யாராக இருந்தாலும் ஏஜ் லிமிட்ன்றது கிடையவே கிடையாது. ஒரு 70-50 இயர்ஸ், எனக்கு 50 வயசு ஆச்சு, நான் வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணலாம், தாராளமாக ஜாயின் பண்ணலாம். எனக்கு 20 தான் ஆகுது, ஜாயின் பண்ணலாம், தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட்ன்றது கிடையவே கிடையாது. ஸோ முன்ன சொன்னது தான், ஏஜ் வச்சே தான் இதுவும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணலாம், ஆல்ரெடி ஏதோ ஒரு ஜாபில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணலாம், இல்லை வேலை தேடிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கல, சரியாக வேலை கிடைக்கல, தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாராளமாக இதில் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன், ஆஃப்லைன் 2 கிளாஸஸுமே அவைலபிளுங்க நம்மக்கிட்ட. நம்ம பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்க அப்படின்றதுல தாராளமாக ஆஃப்லைன் கிளாஸஸே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸே ரெடி பண்ணிக்கலாம். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ், அதேமாதிரி நிறைய பேர் விரும்புகிறது வந்து ஆன்லைன் கிளாஸ் தான். ஏன்னா வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் விரும்புகிறீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆஃப்லைன் கிளாஸ் தேவைப்படுறோம், தாராளமாக ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிள் தான் நம்மக்கிட்ட. ஆனால் மேஜராக எல்லோரும் கேட்குறது என்னென்னா, வீட்டில் இருந்தபடியே கவர் பண்ண இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், ஓகேங்களா, இந்த கொரோனாவுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆஃப்லைன் தான். ஆனால் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா ஆன்லைன் கிளாஸஸ், வீட்டில் இருந்த மாதிரியே கற்றுக்கணும். அது ஜாபுக்கு போகிறவா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ யாராக இருந்தாலும் எதிர்பார்க்குறது தான், வீட்டில் இருந்துக்கிற மாதிரியே கற்றுக்கணும். அதுதான் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். முன்னே இருந்ததுக்கு இப்போக்கும் இது கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். ஸோ ஆன்லைன்லேயே அது ஜூம் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இல்லை வீடியோ காலில் அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் சப்போர்ட்லாம் தாராளமாக இந்த கோர்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த ஆன்லைன் கிளாஸ் தான். அப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 1-to-1 மட்டும்தாங்க. இந்த கோர்ஸு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் கம்யூனிகேஷன் இருக்கும். அது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி. ஆஃப்லைனில் கிளாஸ்ன்னு வச்சுட்டு நான் ஒரு 10 பேர் 20 பேரை சேர்த்துக்கிட்டு வாங்க எல்லோரும் இந்த ஒரு பேட்ச் இந்த ஒரு பேட்சில் எல்லாருக்கும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லவே இல்லை. அதுமாதிரி ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, இருங்க 5 பேரும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை 10 பேர் ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இது 10 பேரும் ஜாயின் பண்ணால் தான் இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு ஒருத்தர் வாங்க போதும், ஓகேங்களா. ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, 1-to-1 மட்டும்தான். நீங்கள் நான் அந்த அது ஆன்லைன் கிளாஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, 1-to-1 கிளாஸ் மட்டும்தான் இங்கே நடக்கும். உங்கள் கூட இன்னொருத்தரோ ஒரு 2 பேரோ இல்லை 3 பேரோ இல்லவே இல்லை. அது எத்தனை பேர் வந்தாலும் சரி, இப்போதைக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுறது 1-to-1 கிளாஸ் தான், ஓகேங்களா. ஏன்னா அதில் வந்து நான் வந்து உங்களை அனலைஸ் பண்ண முடியும், நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வேணால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 1-to-1 கிளாஸ் தான். ஏன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய கோர்ஸு போயிருக்கிறேன், ஓகேங்களா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க்காக கோர்ஸ் போயிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் பார்த்ததில் நான் பார்த்த டிஸ்அட்வான்டேஜஸ் நான் எடுக்கிற கிளாஸில் இருக்கவே கூடாது, ஓகேங்களா. ஏன்னா 10 பேருன்றவாங்க, 10 பேர் சேர்த்து கிளாஸ் எடுப்பாங்க. அதில் ஒரு சிலருக்கு யாருன்னா ஒருத்தர் 2 பேருக்கு வந்து பெருசாக நிறைய
நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆனால் அதை பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால தான் இந்த 1 to 1 நான் கொண்டு வந்தேனே. 1 to 1 கிளாஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் A to Z இங்கேருந்து போக சொல்ல நீங்கள் பக்காவாக எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு பிகினர் கோர்ஸுக்கு வந்தாலும் சரி, அட்வான்ஸ்டு கோர்ஸ் வந்தாலும் சரி, மாஸ்டர் கோர்ஸுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் அதில் பெஸ்ட்டாக இருக்கணும். டைம் எல்லோரும் இந்த டைமும் கேட்பாங்க. எந்த டைம்னாலும் ஓகே, வீக் டேஸ் டைம்னாலும் ஓகே, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இப்படி டெய்லி நான் கிளாஸுக்கு வரேன் அப்படின்னாலும் ஓகே, இல்லைங்க வீக்கெண்டில் சண்டே சாட்டர்டே மட்டும் கிளாஸுக்கு வரேன் அப்படின்னாலும் ஓகே, இல்லை சண்டே மட்டும் நான் கிளாஸுக்கு வரேன் அப்படின்னாலும் ஓகே. அதேமாதிரி தான் மார்னிங் டைம்னாலும் ஓகே, ஆஃப்டர்நூன்னாலும் ஓகே, ஈவினிங்னாலும் ஓகே, நைட் டைம்னாலும் ஓகே. ஸோ எந்த டைம்னாலும், ஏன்னா 1 to 1 தானே இருக்குது ப்ரோ, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்றேன். இந்த டைம் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குங்க, எந்த டைம் உங்களுக்கு ஏற்ற டைம் தான். ஒரு சிலர் ஜாபுக்கு போகிறவங்க இருக்கலாம், அவங்களுக்கு வந்து எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைம் தான் கோர்ஸுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற டைம் எந்த டைம்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த டைம் தான் வரணும், நீங்கள் இந்த டேஸ் தான் வரணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்கள் டைம் தான் இது. ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக தாங்க போடுவேன். மற்ற கோர்ஸஸோ இல்லை மற்ற இடத்துல போடுற மாதிரி அதிகமான கோர்ஸஸ் கிடையவே கிடையாது. கம்மியான ஃபீஸ் தான். அது நீங்கள் அட்வான்ஸ்டு கோர்ஸ் எடுத்தாலும் சரி, மாஸ்டர் கோர்ஸ் எடுத்தாலும் சரி, பிகினர் கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அதேமாரி நீங்கள் சொல்கிற ஃபீஸும் போடுவேன். நீங்கள் சொல்கிற ஃபீஸுனால் எக்ஸாம்பிள் பிகினர் கோர்ஸ் நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ஃபீஸ் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, நானும் அதை எப்படி எந்த அமௌண்ட் போட்டால் இவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களை அனலைஸ் பண்ணுவேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கன்ஃபார்ம் சொல்கிறேன், அதுவும் அடித்து சொல்கிறேன், மற்றவங்க போடுறதோட ஃபீஸ் வந்து நான் கம்மியாக தான் போடுவேன். அது நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, 3ல் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, மற்ற இடத்த கம்பேர் பண்ணுற சொல்ல வெரி லோ ஃபீஸாக தான் போடுவேன். ஏன் அப்படின்னா நான் கோர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுக்காகவும் சரி எனக்கு ஃபீஸில் பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு குரூப் எனக்கு தெரியுது, அதை வந்து நான் மற்றவங்களுக்கு சொல்லி தர்றேன். ஸோ ஒரு குரூப் வந்து என்னால் க்ரியேட் பண்ண முடியுது. அந்த காரணத்துக்காகவும் ஃபீஸ் வந்து வெரி லோ ஃபீஸாக தான் இருக்கும், மற்ற இடத்தோட கம்மியாக தான் இருக்கும். பிகினர் கோர்ஸ் யாருக்கு ஓகேங்களா, 3 கோர்ஸ் போட்டிருக்கிறேன். அதில் பிகினரு, அட்வான்ஸ்டு, மாஸ்டரு. பிகினர் கோர்ஸ் யாருக்குன்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க கம்ப்யூட்டரை பற்றி, ஆனால் நான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான். அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது. இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்ன, மானிட்டர் என்ன, சிபியூனா, அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக ஐடியாவே இருக்காது. ஆனால் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பிகினர் கோர்ஸு. ஓகேங்களா, இதுக்கு அடுத்த அட்வான்ஸ்டு கோர்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சிபியூனா என்ன, மானிட்டர்னா என்ன, அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ஓஎஸ் போட அளவு கூட இருப்பாங்க. ஓஎஸே போட்டுருவாங்க. ஒரு தடவை ஓஎஸ் போட்டுருப்பாங்க, இல்லை ஒரு 2 தடவை ஓஎஸ் போடுவாங்க, இல்லை ஓஎஸ்லாம் எந்த நேரமும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஹார்ட்வேர் பெருசாக தெரியாது. ஒரு அசம்பிளோ டிஸ்அசம்பிளோ இல்லை புதுசாக சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை உள்ளே இருக்கிற ஐசி டீட்டெயில்ஸும் சரி, அதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படின்றவங்களுக்கு ஹார்ட்வேர் கோர்ஸ் ஓகேங்களா, ஓரளவுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்ற லேப்டாப்பும் சரி, டெஸ்க்டாப்பும் சரி அப்படின்றவங்களுக்கு அட்வான்ஸ்டு கோர்ஸு. மாஸ்டர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு தெரியலனாலும் சரி, இந்த மாஸ்டர் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு ஃபீல்டில் இருந்தேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியராக ஆக போகிறேன். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஃபீல்டுக்கு தான் போகிறேன். கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர் ஃபீல்டுக்கு தான் போகிறேன். இல்லை கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியராக ஆக போகிறேன். இல்லை அப்படின்னா ஷாப் வைக்க போகிறேன், கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஷாப் வைக்க போகிறேன், கம்ப்யூட்டர் அசசரிஸ் பண்ண போகிறேன், நான் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாஸ்டர் கோர்ஸ். ஏன்னா இந்த மாஸ்டர் கோர்ஸில் உங்களுக்கு A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். தாராளமாக இந்த டீட்டெயில் தெரிஞ்சப்பறம் நீங்கள் ஒரு ஷாப் வைக்கணும்னாலும் சரி, இல்லை இந்த ஃபீல்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி வேறு ஃபீல்டில் இருந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்கனாலும் சரி, இல்லை இப்போ புதுசாக நான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருக்கிறவங்களுக்கும் சரி, இதை வந்து தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து இன்னும் மாஸ்டர் ஆகணும் அப்படின்றவங்களுக்கும் சரி, இந்த கோர்ஸு சூட்டபுள் ஆகும். மாஸ்டர் கோர்ஸ்ன்றது A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கற்றுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சப்போர்ட், வெறும் இந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் தான் என்னோடய சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கோர்ஸ் முடிகிற வரைக்கும் சரி, கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்க முடியும் சரி, கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, என்னோடய சப்போர்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு டவுட்ஸு ஏன்னா கண்டிப்பாக வரும் டவுட்ஸுன்றது. கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் டவுட்ஸ் அதிகமாக வருமே. இதையும் நல்லா நோட் பண்ணிங்க. கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியோ ஓகேங்களா, கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, கோர்ஸ் போயிட்டு வர சொல்லி டவுட் வரதை விட கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் எக்கச்சக்கமான டவுட்ஸ் வருமே. ஸோ என்னோடய சப்போர்ட்டுன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காலோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, என்னோடய சப்போர்ட் வந்து நான் காண்டாக்டில் இருந்துக்கிட்டே தான் இருப்பேன். தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ லைஃப் டைம் சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த வாட்ஸ்அப் சப்போர்ட் இதே தான். ஏதோ ஒரு எரர் வருதா, அந்த எரரை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு சொல்லிடுவேன். ஸோ இந்த சப்போர்ட், இந்த 2 சப்போர்ட்டை வந்து என்னால் கொடுக்க முடியும். லைஃப் டைப் சப்போர்ட்டும் சரி, சர்வீஸ் சப்போர்ட்டும் சரி. ஓகே. இந்த கோர்ஸ் எடுக்கிறோமே, கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஃபீல்டு நம்ம எடுக்கிறோமே, இதால் பெனிஃபிட் இருக்கா, இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முன்னே இருந்த கம்ப்யூட்டர் யூசேஜுக்கும் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் யூசேஜுக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். ஒவ்வொன்றையும் கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்கிட்டே வராங்க. ஓகேங்களா. இன்னும் கொரோனா டைம்லாம் சொல்லவே தேவையில்ல. முன்னே இருந்த கம்ப்யூட்டர் யூசேஜுக்கும் கொரோனா டைமில் கம்ப்யூட்டர் யூசேஜுக்கும் அப்படியே அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸு, கம்ப்யூட்டர் ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸு, காலேஜில் ஆன்லைன் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே டவுனில் இருந்தாலும் ஐடி மட்டும் அந்த டைமில் பீக்கில் இருந்தது. ஓகேங்களா. கொரோனா டைமில் ஐடி ஃபீல்டு மட்டும் பீக்கில் இருந்தது. ஸோ இது ஒன்றே போதும். இன்னமும் கம்ப்யூட்டர் யூசேஜ் வந்து அதிகமாகிட்டு தான் வருது. முன்னெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோனே இருக்கவே இருக்காது, பட்டன் ஃபோன் தான் இருக்கும், அதுவும் எங்கன்னா ஒன்று தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லார் வீட்லேயும் இருக்குது. 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர்கிட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஸோ சிஸ்டம் அதே மாதிரி தான். முன்ன வந்து பெருசாக சிஸ்டம் யூசேஜே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சிலர் வீட்டில் ஒரு சிஸ்டமாவது கன்ஃபார்ம் இருந்துற மாதிரி. ஒரு காலேஜ் போகிறாங்களா, அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு சிஸ்டம், ஒரு லேப்டாப்பாவது இருக்கும். ஸோ அந்தமாரி அளவுக்குலாம் வந்துருச்சு. இன்னும் போக போக இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுமே கண்டி டிக்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற பயம் தேவையே இல்லை. என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கேட்குற கொஸ்டின்ஸ் இதே தான். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், பெரிய கொஸ்டின்லாம் இல்லை. உங்கள் நேமு, அட்ரஸ் டீட்டெயிலெலாம் கேட்பேன். ஓகேங்களா. எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏன் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை இந்த ஃபீல்டு தான் நீங்கள் இதுக்கப்புறம் சூஸ் பண்ண போகிறீங்களா, ஸோ எதுக்காக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க, இந்த பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒன்று பெருசாக இன்புட் அவுட்புட் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு தெரியும். அவங்க ஹார்ட் ஒர்க்குள்ளே தான் போயிருக்க மாட்டாங்க, மற்றபடி சாஃப்ட்வேர்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, இந்த பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னா இப்போ யூடியூப் அப்படி இப்படி நிறைய ஒரு சில இதுலாம் தெரியுது. பேசிக்கான முன்னெல்லாம் நிறைய தெரியாது, பேசிக்கே கூட தெரியாது. இப்போலாம் பேசிக் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அதை பொறுத்து தான் நான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்ன சொல்லித் தருது அப்படின்னு சொல்லி இந்த பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களை கேட்பேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கேட்கலாம், இது யாராக இருந்தாலும் கேட்டே ஆகணும்னு சொல்லலாம். ஆனால் நான் போன இடத்துல எனக்கு இது பெருசாக யாரும் சொன்னதில்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2013 காலேஜ் ஜாயின் பண்ணேன். அந்த காலேஜ் ஜாயின் பண்ண டைமில் இருந்தே நான் கோர்ஸுக்கு போனேன். ஓகேங்களா. கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த இடத்துல சர்வீஸுக்கு போனேன். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே சேல்ஸு சர்வீஸில். ஓகேங்களா. சர்வீஸ் மட்டும்தான் இல்லை, சேல்ஸ்லேயும் சரி, சர்வீஸ்லேயும் சரி. எனக்கு இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ரெசென்ட்லேயும் இப்பயும் இதே ஃபீல்டில் தான் நான் இருக்கிறேன். இப்போ வந்து ஃபீல்டை விட்டு, ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கோர்ஸ் எடுப்பாங்க. அந்தமாரி தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். கரண்ட்டாக அவங்க ஃபீல்டில் இருக்கவே மாட்டாங்க, ஆனால் கோர்ஸ் எடுப்பாங்க. பட் நான் வந்து இதுக்கு முன்னாடியும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஃபீல்டில் தான் இருந்தேன், இப்பயும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஃபீல்டில் தான் இருக்கிறேன், இதுக்கப்புறமும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஃபீல்டு தான் இருப்பேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நான் வேறு எதனா மாறிவிடுவேன், இல்லை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கோர்ஸ் எடுப்பேன் அப்படிலாம் இல்லவே இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது தான் இன்ட்ரெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சாஃப்ட்வேரில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹார்ட்வேர் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இன்னமும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் தான் இருக்கிறேன், இன்னமும் இதில் தான் ஒர்க் பண்ணுறேன், இதுக்கப்புறமும் இதில் தான் இருப்பேன். ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் உங்கள்கிட்ட. ஓகேங்களா. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக நான் என்ன லேர்ன் பண்ணுறேனோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த 1-to-1 வாட்ஸ்அப் சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னென்ன புதுசாக லேர்ன் பண்ணுறேனோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இந்த கோர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது பிகினர் கோர்ஸாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ்டு கோர்ஸாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் கோர்ஸாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி கோர்ஸுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சிலபஸே போடுவேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஸாக உங்களுக்கு போட தெரியும். ஓகேங்களா. ஓஎஸை பற்றி அவங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. அப்போ போய் இந்த ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை மட்டுமே நான் எடுத்திருந்தால் அவங்களுக்கு பெருசாக யூசேஜ் இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாததை சொல்லி கொடுத்துட்டு அவங்க எதில் வீக்காக இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறதுல வீக்காக இருக்கிறாங்களா, ஓகே, இல்லை வேறு ஏதாச்சும் வீக்காக இருக்கிறாங்களா, அவங்க எதில் வீக்காக இருக்கிறோம் அதை வந்து ஸ்ட்ராங் பண்ண தான் பார்ப்பேன். ஓகேங்களா. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ஓஎஸ் தெரிஞ்சவருக்கே போய் இல்லை திரும்ப நீங்கள் கம்ப்யூட்டர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள், திரும்ப கம்ப்யூட்டர் ஓஎஸ், அது வந்து யூசேஜ் இல்லை. ஸோ நீங்கள் எந்த சைடில் வீக்காக இருக்கிறீங்களோ அதை வந்து உங்களை ஸ்ட்ராங்காக பார்ப்பேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம கோர்ஸுக்கான எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸை சொல்லுங்கள்.
உங்களுக்கு எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்காக க்ரியேட் பண்ணது தான் இது. அதனால் ஃபீஸும் சரி, டைமிங்கும் சரி, அதேமாரி உங்களுக்கு என்ன தேவைப்படுது, அந்த மாஸ்டர் கோர்ஸில் சரி, அட்வான்ஸ்டு கோர்ஸ்லேயும் சரி, பிகினர் கோர்ஸ்லேயும் சரி, உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும். அவங்ககிட்ட போய் தெரிஞ்சதையே நான் திணிக்கக்கூடாது. இல்லை இதையும் இதையும் பாருங்கள் இதையும் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதது தான் நான் சொல்லிக் கொடுப்பேனே. அதில் எது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு இந்த கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம் அடுத்த 2025க்கெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த 2025க்கும் இதேமாரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண முடியுதானும் பார்ப்போம். ஸோ January 15, 2024 க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுவே 2025க்கும் இதேமாரி ஒரு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அப்போ நம்ம கோர்ஸ் எப்படி இருக்கணும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.